ஐக்கி பாஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஓட் யார் வேணா வாங்கலாங்க. ஆனா டைட்டில் வின்னர் இவங்க தான் வாங்க போறாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லன்னு பிக் பாஸோட டைட்டில் வின்னர் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் இப்போ எண்டுக்கு வந்தாச்சுங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல அடிச்சுக்கிட்டாலும் இப்போ சீசன் முடிகிறப்போ எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. ஆனாலும் நான் தான் டைட்டில் வினர் ஆகணும்னு உள்ள இருக்க ஒருத்தருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சா மட்டும் போதுமா என்ன? வெளியில இருக்க ஆடியன்ஸும் நினைக்கணும் தானே, அவங்க ஓட் பண்ணணும் தானே. அவங்க ஓட் பண்ணாம எப்படி டைட்டில் வினர் ஆக முடியும்? இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் யாரு டைட்டில் வினர் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குங்க. ஓட்டிங்ல நிறைய போட்டி நடந்துட்டே இருந்துச்சு. அதுல மணியை விட மாயா தான் லீடிங்ல இருக்காங்க. அடுத்த டார்கெட் அர்ச்சனா தான் ஒரு டாக்கும் வந்திருக்குங்க. என்னதான் அர்ச்சனா லீடிங்ல இருந்தா கூட மாயா அளவுக்கு அவங்க கேம் பிளே பண்ணலன்னு தாங்க சொல்லணும். டே 1ல இருந்து இப்ப வரைக்குமே உள்ள இருக்கிறது மாயா தான். அவங்க பண்ணாத கேமே இல்லைன்னு சொல்லலாம், அவங்க பண்ணாத ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்னு சொல்லலாங்க. என்ன ஆனாலும் எப்படியாச்சும் வின் பண்ணியே ஆகணும்னு பிளே பண்றவங்க தான் மாயா. ஆனா அர்ச்சனா அப்படி இல்லைங்க. தன்னோட பெஸ்ட கொடுக்கணும், ஒழுங்கா பிளே பண்ணணும், இதுதான் அர்ச்சனா. ஆனா போற போக்க பார்த்தா மாயா தான் டைட்டில் வினர் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கேம் பிளே பண்றப்போ கமல் சாரே எதுவுமே சொல்லலங்க. எலிமினேட் பண்ணுங்கன்னு தமிழ்நாடே சொல்லிட்டு இருந்த சமயத்துல கூட அத பத்தி எதுவுமே கண்டுக்கல. ஒன் சைட் கேம் தான் கமல் பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் சோசியல் மீடியால வந்துச்சு. இருந்தாலும் அத பத்தி யாருமே கண்டுக்கலன்னு தாங்க சொல்லணும். ஆனாலும் அர்ச்சனா தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஓட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.